அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. சரி ஐயா வணக்கம். இப்ப நல்லா கேக்குதுல? நல்லா கேக்குதுல? அப்ப அவிட்ட நட்சத்திரத்தை பத்தி பாக்குறோம். எல்லாருக்கும் வணக்கம். அவிட்ட நட்சத்திரம் என்பது ஒரு இசை ஆர்வம் உள்ள நட்சத்திரம். அப்ப அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலோ, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலோ, அந்த கிரகத்தின் காரகத்துவத்திற்கும் அந்த பாவத்திற்கும் இசை ஆர்வம், இசையின் மேல் ஒரு ஈர்ப்பு வந்துடும், மருத்துவ குணம் அப்படி வந்துடும். ஐயா அந்த மைக்கா விஸ்வநாத் ஐயா மைக்கா ஆஃப் பண்ணிருங்க. அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால இது ஒரு செல்வாக்கு மிக்க நட்சத்திரம், தன செல்வாக்கம், தன பிராப்தம் உள்ள நட்சத்திரம். அதனாலதான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவெல்லாம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலியாகவும் புகழ் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காலம் தவறாமை என்பது ஒரு சிறப்பானது. ஆனால் கலக்கம் ஏற்படுபவர்கள், ஒரு கலக்கம் அவர்கிட்ட இருக்கும். எப்பயுமே ஒரு கலைஞர் இருக்கக்கூடியவர், மனதிலே ஒரு கலக்கம் அப்படிங்கிறத நம்ம. அப்ப ஒரு பாண்டித்தியம், தர்ம சிந்தனை உள்ள நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரம் ஒரு குறியீடு எடுத்துட்டோம்னா மிருதங்கம், நாதஸ்வரம், மிருதங்கம், நாதஸ்வரம், முரசு. அந்த காலத்துல ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதை என்ன செஞ்சிருக்காங்க, முரசை கொட்டித்தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 23வது நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாகவும், அவிட்டம் என்பது மருத்துவத்தில் பணிபுரியது அல்லது நோயாளியா இருப்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு தொடர்பு உண்டது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான அது தொடர்பு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு தேநீர் கோப்பை, உரல், தேநீர் கோப்பை, உரல், ஆட்டுக்கல், புல்லாங்குழல், இசைக்கருவியில புல்லாங்குழல் எல்லாம் இந்த அவிட்ட நட்சத்திரத்திலே இருக்கு. அப்ப திருவோண நட்சத்திரத்துல அவதரித்த மகாவிஷ்ணு திருவணம், கிருஷ்ணன் திருவோணம். கிருஷ்ணனா அவதரிக்கும் போது அவரு ஒரு தடையும் இதுலையும் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால உதாரணமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இசையின் மீது ஆர்வம், தொண்டு செய்யக்கூடியதன் ஆர்வம் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். இவ வசுக்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுக்கு அதி தேவதையாக சொல்லப்படுகிறது. இது திருமூலர், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லையில் இருக்கக்கூடிய திருமூலர் தான் இவருக்கு மகான். அப்ப தில்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில், இது மகாமகம் இருக்கக்கூடிய மகாமகா குளத்துக்கு பக்கத்துல கும்பகோணத்துல இந்த கோயில் இருக்கு. அதனால அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாமகத்துக்கு போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவது சிறப்பு. சரியா? அடுத்து இது நூல், மாவு, நெல் இதெல்லாம் ஒரு தொடர்புடையது. இதெல்லாம் தையல் கத்துக்கிறணும், ஒரு மாவு சாப்பாடு சம்பந்தமான பொருள்களை தயாரிக்கணும் அப்படிங்கிறது ஆர்வம் உள்ளவர்கள் அப்படிங்கிறது இதை நம்ம எடுத்துக்கணும். அடுத்து மட்டும் இல்லாமல் இது இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆந்திர பிரதேசம், திருப்பதியின் கோபுரம், வானொலி ஸ்டேஷன். அப்ப அவிட்டம் அப்படின்னாலே வானொலி ஸ்டேஷன், ஒலிவரிக்கை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஜன்னல், ஒரு வீட்டினுடைய ஜன்னலும் அவிட்டம்தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்றோம். இப்ப பெட்ரோல் பல்கெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய கண்ட்ரோல்ல தான். பெட்ரோல் பங்க் எல்லாம்
அவிட்ட நட்சத்திரத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கடவுள் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து இது அவிட்டம்னா எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய் கிரகத்துக்கு உரியது. இது வந்து ஒரு பெண் சிங்கம், கட்டுப்படாது. பெண் சிங்கம் வேட்டையாடும். அப்ப இது என்ன செய்யணும்னா சொன்ன வார்த்தைக்கு கேட்காது. எப்பனாலும் அது இஷ்டத்துக்கே என்ன செய்யும், செயல்படும். அதான் பெண் சிங்கம். அடுத்து ஒரு பலமானவர்களை அல்லது ஒரு வலுவானவர்களை தான் துணையா ஏத்துக்கிறோம் அவிட்டம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுக்கடுத்து அவிட்டம்னாலே வன்னி மரத்தை அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு தொடர்பு உண்டு. அடுத்து இது வந்து பறவைகள்ல வந்து பொன்னவன் அப்படின்னு ஒரு பறவை, பொன் அப்படிங்கிற ஒரு பறவை அப்படிங்கிறத இது எடுத்துக்கிறணும். அடுத்து இது ஒரு ராட்சச கணம் தாமச குணம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்து வந்து இது வந்து பவளம், ஆமாம், ரத்தினங்கள்ல பவளம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அவிட்டம் என்பது உடல் உறுப்புகள்ல ஆசனவாய் தான் அவிட்டம். அதனால சூடு அதிகமாக இவங்க தாக்கும். உஷ்ணமான உடம்பு, இவங்க எப்பயுமே குளிர்ச்சியான உணவுகளை உண்பது நல்லது அப்படிங்கிறத நம்ம இவங்க அவிட்டத்துக்கு அறிவுறுத்தணும். அடுத்து வந்து இது ஒரு செம்பக மலர், ஆகாய தத்துவம் உள்ள அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து இவர் வந்து வேலையில பல தொழில் சொன்னால் கூட ஒரு கட்டட சம்பந்தமானது, ஆர்கிடெக்சர் மீது அதிகமான ஆர்வம் உள்ளதாகவும், மருத்துவத்தின் மேல ஆர்வம் உள்ளதாகவும், போலீஸு, காவலர், இன்சூரன்ஸ் சம்பந்தமானதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். இவங்க வந்து அறுவை சிகிச்சை, இந்த கடினமான வேலைகள்லாம் இவர்கள் செய்ய, கல் உடைக்கிறது, இந்த மன கஷ்டமான சிற்பியா செதுக்கிறது, இந்த அவிட்டத்துக்கு தொடர்பு உண்டு. அப்ப ஒரு கலைநயம் உள்ள ஒரு நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். அதனால அவிட்ட நட்சத்திரத்தில் பிறப்பவர்களை நாம் இப்போதும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. இவர்களுக்கு யார் பகையானவர்னா திருவாதிரை தான். அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தோட நட்பு கொள்வது அவர்களுக்கு தானே தூணிய வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். இது மரபணு தொடர்புல வந்து சனி பகவான். அப்ப சனி பகவான் தான் அவிட்டத்துக்கும் மரபணு டிஎன்ஏ தொடர்புடையது. அடுத்து லக்னம் போய் இந்த அவிட்ட நட்சத்திரத்துல விழுந்துருதுன்னு வச்சுக்காங்களேன். லக்னம் விழுந்துட்டா புகழ் கிடைக்கும், செல்வாக்கும் கிடைக்கும், அழகா அல்லது பிழைக்க தெரியாத குணங்கள் தரும். அழகெல்லாம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு பிழைக்க தெரியாதுன்னு சொல்றாங்க. ரிஷிமார்கள் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, இவர்கள் ஒரு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பிழைக்க தெரியாதவர்கள் அப்படின்னு, திறமைகள் இருந்தும் பிழைக்க தெரியாதவர்கள்ங்கிறத பதிவு செய்யறாங்க. சூரியனும் சனி கேது இருந்தா கஷ்டங்களை தரும். அவற்றத்துல சூரியனோ சனி பகவானோ கேதுவோ இங்க போய் அந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டங்களை அள்ளி கொடுக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாரு. சந்திரன் புதன் சுக்கிரன் குரு ராகு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க அழகு செல்வம் ஆகியவற்றை கொடுத்துருது அப்படிங்கிறது. அழகாவும் இருப்பாங்க, லட்சணமாகவும் இருப்பாங்க அப்படின்னு எடுக்கணும். ஆனா அதுல செவ்வாய் செயலில் நேர்த்தியாக இருக்கக்கூடிய தத்துவத்தை தருகிறது. செவ்வாய் மட்டும் ஒரு செயல்ல பர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம். அப்ப செவ்வாய் இருந்தால் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ள அவர்கள் அந்த காரியத்தை செய்தே முடிப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த செவ்வாய்
இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் கோச்சார சந்திரன் 28 நிமிஷத்தில் கடந்து விடுகிறார். இது அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து தக்காளி, ஆப்பிள் பழம் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு உணவு பண்டங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு கோயிலுக்கு போனாலும் போகும்போது ஒரு ஆப்பிள் பழம் வாங்கி போய் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இவர்கள் வந்து எந்த வயசுல 27 வயசுல 45 வயசுல 73 வயசுல ஆக்டிவேஷன் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கிறணும். இவர்களுக்கு வந்து எங்க வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா முழங்கால், மலச்சிக்கல், முகப்பருவு இதுதான் அவர்களுக்கு வரும். இது மகரத்துக்குள்ளவர்களுக்கு இந்த இது வரும். கும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுவாச பிரச்சனை, கணுக்கால் பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்கும். அவருக்கு எக்ஸ்ட்ரா வந்து சுவாச கோளாறு வருது, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துல மகரத்துல 2 பாதமும் கும்பத்துல 2 பாதமும் இருக்கு. அப்ப அவங்களுக்கு இந்த 2 விஷயமான இருக்கு. மகரம் அப்படின்னாலே ஜாயிண்டுன்னு அர்த்தம். கும்பம் அப்படின்னாலே சுவாசம் அப்படின்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அதனால அதையும் நீங்க மறக்கக்கூடாது, அப்படி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இவங்களுக்கு கண்ணு, பல்லு பல்லு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குதான். நான் பார்த்துருக்கேன், பல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. ஆனா இவங்க வந்து எப்பயுமே தீப்பொறி மாதிரி பேசுவாங்க. அடுத்து விட தந்தை தாய் மேல கடைசி வரை காப்பாற்றக்கூடியவர் தான் அவிட்டா. அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நம்மளை எப்படினாலும் காப்பாற்றிடும். தாய் தந்தைகளை பாதுகாப்பா கொண்டு போய் காப்பாற்றிடும். இது வந்து அடுத்தவர்களுடைய சொத்துக்களுக்கு எப்பயுமே ஆசைப்படாது. கூட்டு குடும்பமா வாழணும்னு நினைக்கும். உத்தியோகம் செய்யணும், சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது அவிட்டம். அப்ப அவிட்ட நட்சத்திரம் சம்பாதிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே அதுக்கு ஒரு தூண்டுதல். அப்ப அவிட்டத்துல ஒரு குழந்தை பிறப்பது, அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் போய் இருப்பது, ஒரு பாவாதி போய் இருப்பது என்னதான் கொடுக்குன்னு பாருங்க. இத்தனை விஷயங்கள், நல்ல விஷயங்களை அவிட்டம் கொடுக்கிறது. அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அடுத்த நட்சத்திரத்துக்கு நாம் போக போறோம். அப்ப 24வது நட்சத்திரம். இப்ப இதுல இந்த அவிட்டத்துக்கு வந்து சனி பகவான் பத்தி சொன்னோம். சனி பகவானை பத்தி சொன்னதுனால ஒரு விஷயத்தை சொல்றோம். அவிட்டத்தில் பிறந்து விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக, அதாவது பெண் சாபம் இருக்கும். பெண் சாபம், அகால மரணம் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. அந்த இதுல ஒரு தற்கொலை ஏதாவது ஒண்ணு அந்த சனிக்கும் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். கொஞ்ச வயசுல இறந்து போனவங்க உண்டான்னு கேள்வி கேளுங்க. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருந்தா கொஞ்ச வயசுல இறந்து போனவர்கள் உண்டா, அதாவது வாழ்ற வயசுல இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். சரியா? அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போக போறோம். இப்ப அவிட்டத்துக்கு அடுத்து சதயம், 24வது நட்சத்திரம். இது சதபிஷா அப்படின்னு சொல்றான். அது தனிஷ்டா அப்படின்னு சொன்னாங்க, இது சதபிஷா அப்படின்னு சொல்றோம். இந்த நட்சத்திரம் என்னதுன்னா கருணையற்ற, திடமான, இது ஒரு குணப்படுத்துதல், இது ஒரு கருணையற்ற நட்சத்திரம், ஒரு போர்ஸா இருக்கக்கூடிய நட்சத்திரம், தைரியமான நட்சத்திரம், திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம், லட்சியம். அடுத்து பழங்காலத்துல பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் ஒரு அடிமை, முகத்திரையை அழித்தாலும் கிழித்தாலும், அழித்தலும் கிழித்தலும். அப்ப இது எப்படி அப்படின்னா ஒரு அடிமைத்தனமும் இதுக்கு உண்டு. சதய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே ஒரு 100 பேர் கூட இருந்தாத்தான் அந்த ஆள் சிறப்பா இருப்பாரு. சதயம் சில நேரம் வில்லங்கம் பண்ணும், யாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிறோம். சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாப்புலர் ஆவாங்க, நல்ல பேர் செஞ்சு பாப்புலர் ஆவாங்க, வசவு வாங்குவாங்க. சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ராஜராஜ சோழன், தந்தை பெரியார், ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின், இவங்கெல்லாம் வந்து சதய நட்சத்திரத்துக்குரியவர்கள்.
அவங்கெல்லாம் பாருங்க யாருக்கும் கட்டுப்படாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு புதுமையா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இந்த சதய நட்சத்திரம் எந்த ஒரு உருவத்தோட ஒரு சிம்பாலிக்கா சொல்றோம் அப்படின்னா, வட்டமான கிணறு, ஒரு வட்டமான கிணறு, தாழ்வான இது தாம்பல தட்டு, வட்டம் தாம்பல தட்டு, அடுத்து பூமாலை, பூமாலை, மலர் வளையம், தேன்கூடு, தேன்கூடு, அது மட்டும் இல்ல கொத்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப திராட்சை பழம் கொத்தா இருக்கு. அப்ப கொத்து அப்படின்னால என்ன அர்த்தம்னா கூட்டம். ஒரு 100 பேர், சதயம்னா 100 பேர்கள் கூட இருந்தால்தான் இது என்ன செய்யும், சந்தோஷப்படும், திருப்தி அடையும். அதான் சதயம். அப்ப சதயத்துல பிறந்திருந்தா எப்படி இருப்பாரு, ஒரு வீரனாகவும் இருப்பாரு, அதே நேரத்துல கருணையற்றவராகவும் இருப்பார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இந்த சதயத்துக்கு யமதர்மனும் வர்ணன் தான் அதிதேவதை. யமதர்மன் அப்ப ஏதாவது இறக்கம் குணம் அவர்கிட்ட காட்டுவாரா? காட்ட மாட்டாரு. வர்ணன் அதே மாதிரிதான் சில சோதிப்பாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புகலூர், அக்னீஸ்வரர் அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர்ல இந்த சதய நட்சத்திரத்திற்காரர்களுக்குள்ள ஆலயம் உண்டு. இது இதுலயும் ஆயில், செக்கு, அடுத்து பருத்தி விதை, புண்ணாக்கு கடை, எண்ணெய் கடை, அதெல்லாம் இந்த சதயத்துக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நினைக்கணும். இது பெண் குதிரை. பெண் குதிரை, குதிரைனாலே கட்டுக்கடங்காதுன்னு அர்த்தம். அஸ்வினி ஒரு குதிரை, ஆண் குதிரை, இது பெண் குதிரை. அதனாலதான் பாருங்க, சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்காரர்களுக்கும் இந்த சதய நட்சத்திரத்திற்காரர்களுக்கும் என்ன ஒத்து வராது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும். அடுத்து இது ஒரு கடம்ப மரம். கடம்பை, நீர்க்கடம்பை, மஞ்சக்கடம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கடம்ப மரம். கடம்ப மரத்தை அந்த காலத்துல கதவுகளுக்கெல்லாம் நிறைய போடுவாங்க, வண்டிகளுக்கெல்லாம் கடம்ப மரத்தை போடுவாங்க. அப்ப பலகை ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப சதயம்ங்கிறது ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அண்டங்காக்கா தான் சதயம். அண்டங்காக்கா சதய நட்சத்திரம். அடுத்து இது ராட்சச கணம், தாமச குணம், வாதநாடி, அதெல்லாம். இது ஒரு கோமேதகம் என்பது நவரத்தினங்கள்ல கோமேதத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அப்ப சதயம்னா வலது தொடை, சதயம்ங்கிறது வலது தொடை. இதுல வர்ணன், சித்திரகுப்தன், இது கால பைரவர்லாம் இந்த சதய நட்சத்திரத்தில் தான் அவதரித்திருக்காங்க. இது ரகசிய பொருளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ரகசியத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறது, ஒரு புள்ளி விவர கணக்குகளை சேகரிக்கிறது, வெடிமருந்து, மின்சாரம், விமானம், புதிய புதிய டெக்னாலஜி எது வருதோ, கம்ப்யூட்டரு, இன்னைக்கு என்னென்ன நியூ டெக்னாலஜி வருதோ, ஆகாய மார்க்கமா இருந்தாலும் சரி, அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் இதெல்லாமே எதுக்குள்ள வந்துடுது, விண்வெளி ஆராய்ச்சி பண்றது எல்லாமே சதயத்துக்குள்ள வந்துடுது. அப்ப சதயம் இல்லாம நம்ம ஆய்வு செய்கிற மனப்பான்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இது சதயத்துக்காரர்களுக்கு அஸ்த நட்சத்திரமா ஆகாது, பகை நட்சத்திரம். அடுத்த நட்சத்திர மரபணு தொடர் ராகு. ராகு என்பது, ராகுனாலே ஆட்டோமொபைலு, ராகுனுடைய டிஎன்ஏ கனெக்டிவிட்டி இருந்தா ஆட்டோமொபைலு, எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, இது எல்லாமே தொடர் வந்துடும். போக்குவரத்து ஆல்சோ வந்துடும். அப்ப இந்த
இந்த நட்சத்திரத்துக்காரர் வரும்போது வண்டி வாகனங்களா வச்சிருப்பாங்கன்னு அழித்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது போய் எந்த கிரகம் உட்காருதோ அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். அடுத்து இந்த நட்சத்திரத்துல லக்னம், சூரியன், செவ்வாய் இந்த வலுவானதெல்லாம் போயிருந்தா இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, தலைமை பண்பு கிடைக்கிறது. ஆனா அடிமை வேலை செய்யறதுக்கு உங்களால முடியாது, தவிக்குது. அடிமை வேலை செய்யறதுக்கு தவிக்கும். ஆனா தலைமை பண்புகளை ஏற்றுக்கொள்ள துடிக்கும். தலைவர்கள்லாம் பாருங்க, இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்காருங்கிறதுலாம் இந்த கான்செப்ட் இருக்கும். சந்திரன், புதன், குரு சுதந்திரமாக இயங்காவிட்டால் சிறப்பாக செயல்படுவார்கள். சுதந்திரமா இயங்காம இருந்தன எங்களைன்னா சிறப்பா செயல்படுவார்கள். அப்ப இவங்க சிறப்பா செயல்படக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு. அப்ப சுதந்திரமாக இயங்காவிட்டாலும் கூட சிறப்பா செயல்படக்கூடிய தன்மை இந்த சந்திரன் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். புதனுக்கும் உண்டு, குருவுக்கும் உண்டு. சனி இருந்தா தலைமை பண்பு இருக்கும். அடிமை தொழில் அடக்கத்துடன் செய்கிறார்கள். சனி இருந்தா அடங்கி போயிடுறாங்க. லக்கணத்துல இருந்து சொல்லுங்க, விட்டு போச்சு. சரி, இப்ப லக்கணம் வச்சுக்கணும். லக்கணம் செவ்வாயில போய் விழுந்தாலோ, சூரியன் போய் லக்கணத்தில், லக்கணம், சூரியன், செவ்வாய் இருந்தா அடிமை வேலை செய்ய தவிக்கலாம். அடிமை வேலை செய்ய மாட்டாங்களாம். ஆனா தலைவரா இருக்க விரும்புவாங்க, தலைமை பண்பு இருக்கும். சரி, சந்திரன், புதன், குரு இருந்தா சுதந்திரமா இயங்காவிட்டால் சிறப்பாக செயல்படுவார்கள். சுதந்திரமா இயங்காம இருந்தாலும் அப்ப அவங்க சிறப்பா செயல்படுவாங்க. அப்பவும் சிறப்பா செயல்படுவாங்க. அதே மாதிரி சனி இருந்தா தலைமை பண்பு இருக்கும். ஆனா அடிமை தொழிலுக்கு அல்லது அடிமையாளாக அடங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறது. ராகு இருந்தா தடைகள் இருக்கும். சட்ட திட்டங்களை மீறி செயல்பட தூண்டுவாங்க, சட்ட திட்டங்களை மீறுவாங்க. அப்ப தண்டனைகள் உண்டு. ராகுகள் போய் சதயத்தில் அமைந்தால் அவர்களுக்கு தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை உண்டு. அப்ப அவ எப்படி இருக்கணும்? நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சதயம்ங்கிறது 72 நிமிஷம் பெரிய நட்சத்திரம்ங்கிறதுனால அதனுடைய திசாண்டு, விம்சோத்திரி திசாண்டு சரீரத்தில் 72 நிமிஷம். அப்ப இதுக்கு பழம் திராட்சை பழம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அடுத்து பருமனான உடம்புள்ளவர்கள் இவர்கள் எந்த வயசுல ஆக்டிவேட் ஆகும்? இந்த வயசுல 28 வயசுல, 29 வயசுல, 35 வயசுல, 42 வயசுல, 68 வயசுல. இன்னொரு தடவை சொல்றேன், 28, 29, 35, 42, 68 வயசுல ஆக்டிவேஷன் ஆகிறது. இவங்களுக்கு நோய் எங்க வரும்? கணுக்கால்ல. அதே மாதிரி தசைய வீக்கம், தும்மல், சுவாசம், மன அழுத்தம், அலர்ஜி. சதயத்துக்காரர்களுக்கு சளி பிடிக்காம இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் அவர்களுக்கு நல்லது. அடுத்து இந்த சதயம் என்பது 2 திருமணம், 2வது அமைப்பு உண்டு. அரசு சார்ந்தது, மருத்துவ சார்ந்த தொழில், கோயில் கட்டி கும்பாவை செய்யக்கூடியவர்கள், இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் கோயில் கட்டி கும்பாவை செய்கிறவர்கள், கோயில் கட்டுறதுக்கான உதவி செய்கிறவர்கள், அது கோயில் ஏற்பாடு பண்றவர்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் சதயம் உறுதுணையா இருக்கு. இவர்களோட குடும்பத்துல திடீர் மரணம் உண்டு. சதய நட்சத்திரத்துக்காரர்கள், சதய நட்சத்திரத்தில் திடீர் மரணங்கள் இவர் குடும்பத்தில் உண்டு, மரணம் உண்டு. இவர்கள் தத்துப்புத்திரர், எவரிடம் பாகுபாடு பார்க்காமல் பழகுவார். இவர் மக்கள் மத்தியில ஒரு பிரபலமாகக்கூடிய நட்சத்திரம், ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும். அப்ப சதய நட்சத்திரம் என்பது ஒரு பாப்புலாரிட்டியை தருகிறது.
அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ சதுர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தானே, வீரமான நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப எந்த ஒரு செயலையும் செய்யணும்னு நினைச்சா அந்த செயலை செஞ்சே தீருவாங்க. ஆனா அடிமையா இருக்கிறதுக்கு தான் ஒத்துக்கிற மாட்டாங்க. அடுத்து இந்த நட்சத்திரத்தை மிக முக்கியமானது வந்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி எப்படின்னா, இவர் வந்து குபேரன் பிறந்த நட்சத்திரம். பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரம். ஒரு வீட்டுல ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட பணத்தை கொடுத்து நம்ம வைக்க சொல்லணும். ஆனா அந்த பிள்ளை பணத்தை யாருக்காவது கொடுத்தா கடன் கொடுத்துச்சுன்னா வராது. அப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுத்தா வசூல் பண்ண முடியாது. அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் கருணன். அப்ப வள்ளல் அப்படின்னு அர்த்தம், குபேரன் கர்ணன் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் கடன் கொடுக்க இருக்காது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு மரபணு தொடர்பு என்ன சொல்றாங்கன்னா, இரண்டாம் தார சம்பந்தமான தாரதோஷம் இந்த நட்சத்திரத்துக்கு வருகிறது அவர்களுடைய ஜெனட்டிக்ல அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுடைய இயல்புகள் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை நோக்கி சிந்தனை செயல்பாடுகள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குமா புரட்டாதி. இவர் வந்து இரட்டை ஆளுமை, தியாகம். இவருக்கு இந்த சூரியத்தை பத்தி ஒரு ஆர்வம் அல்லது அது மேல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதை நோக்கி பயணிக்கக்கூடியது இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், உறுதியோட செயல்படுவார்கள். இவங்க எப்பயுமே பழமைகளை மறக்கவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு எப்பயுமே நரம்பு ஆற்றல், ஒரு வீரம், அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பூரட்டாதி. பூர்வ பாத்திரபாதா அப்படிங்கிறது தான் பூரட்டாதி. இதுக்கு வந்து கட்டில் முன்னங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மரணக்கட்டின் முள்ளங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாள், கத்தி, தங்க மீன் தான் பூரட்டாதி. தங்க குதிரை, இரட்டை முகம், அணு ஆலைகள், இதெல்லாம் வந்து பூரட்டாதியோட தொடர்புடையது. அப்ப வாள், கத்தி, இதெல்லாம் புரட்டாதிக்கு தொடர்புடையது. அப்ப இதுக்கு அதிதேவை யாரு? குபேரன் தான். இதுக்கு எந்த மகான்? ஜோதிமுனி. இவருக்கு எங்க ஜீவசமா இருக்குன்னு தெரியாது. அதனால இவரை எங்கிருந்து வழிபட்டாலும் அவர் நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இவருடைய கோயில் அருள்மிகு திருவாணீஸ்வரர் திருக்கோயில் ரங்கநாதபுரம் அகரப்பேட்டை அருகிலே உள்ளது. இவருடைய கோயில் இன்னொரு தடவை சொல்றேன், திருவாணீஸ்வரர் திருக்கோயில் ரங்கநாதபுரம் அகரப்பேட்டை அருகிலே உள்ளது. இந்த கோயிலுக்கு இவங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் பாதத்தை பதிந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும். இவர் வந்து இடத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு வழித்தடம், பாதை, தார் ரோடு. பூரட்டாதினா ரோடுன்னு அர்த்தம், சாலைன்னு அர்த்தம். பூரட்டாதினா ரோடு, சேரு, மார்க்கெட்டு, சந்து. பூரட்டாதினா சந்து. பூரட்டாதினா கல்லாப்பட்டி, கேஷ் வைக்கிற இடம் பூரட்டாதி. ஜுவல்லர்ஸ் வைக்கக்கூடிய பெட்டி, அதை பணம் வைக்கலாம், நகை வைக்கக்கூடிய பெட்டி எல்லாம் இந்த பூரட்டாதி. அடுத்து பிருந்தாவனம், பேலஸ். அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஓடும்போது, சந்திரன் போகும்போது ஒருத்தன் பார்த்தோம்னா ரோட்ல பராக்கு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லணுமா? ரோட்ல போயிட்டு இருக்கேன், பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு போறேன் அப்படின்னா பூரட்டாதி அப்படின்னு எடுக்கணும். அப்ப பூரட்டாதினா குரு பகவான் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஆண் சிங்கம், வீரமானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு தேமா மரம், உள்ளான், மாடப்புறம். பறவைகள்ல வந்து
மாடப்புறா. இது பூரட்டாதி என்பது மாடப்புறா, உள்ளானிங்கிற பறவை. இது மானுஷ கணம், சாத்விக குணம். புஷ்பராகம் தான் இதுக்கு நவரத்தினங்கள்ல புஷ்பராகத்தை தான் இந்த பூரட்டாதிக்கு எடுத்துக்கணும். இடது தொடைதான் புரட்டாதி, சதயம் வளையதொடனா இடது தொடை புரட்டாதி. இது வெள்ளரளி மலரு, வெள்ள அரளி மலர்கள் எல்லாம் புரட்டாதி. அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் கோயிலுக்கு போகும்போது வெள்ளரளியும் கொடுக்கணும், வெள்ளரளி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஆகாய தத்துவம் இது வானியல் சாஸ்திரத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது புள்ளியியல் வல்லுநர் தான், ஜோதிடரு, மருத்துவர், ஆகாயம், பஞ்சாயத்து நிர்வாணம் பண்றது, பஞ்சாயத்தை நிர்வகிக்கக்கூடிய தன்மையெல்லாம் புரட்டாதிக்கு உண்டு. ஷேர் மார்க்கெட்டுக்கு புரட்டாதிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஷேர் மார்க்கெட். அப்போ பணம், பூரட்டாதி என்பது துட்டு, புரட்டாதி என்பது கஜானா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். அடுத்து பூரட்டாதி புரோக்கர் வேலை பார்க்கறது, பிளான் போட்டு கொடுக்கறது, கமிஷனு, இதெல்லாமே எல்ஐசி, கரன்சி, நோட் சம்பந்தமான எல்லாமே, அச்சடிக்கிறது, நோட் அடிக்கிறது, இது லஞ்ச ஒழிப்புத்துறை, இதெல்லாம் இந்த பூரட்டாதிக்கு தான் தொடர்புடையிருக்கு. அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தார் யாரோட தொடர்பு கொள்ளக்கூடாது? உத்தரம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கும் உத்தரத்துக்கும் அவ்வளவு சிறப்படையாது. இது பூரட்டாதின்னு எல்லாரும், பூரட்டாதிக்கு மரபணு தொடர்பு சூரிய பகவான். அதனால அரசாங்கம், அப்பாவுடைய பூர்வீகம், இதுக்கெல்லாம் ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இது லக்னம் போய் நின்றுச்சுன்னா இவங்க தெய்வீக சக்தி, ஆன்மீகம், கோயில், இதிலெல்லாம் இவங்களுக்கு தொடர்பு ஏற்படும். அப்ப லக்னம் விழுந்துட்டாலே இவங்க யாருக்கும் கடன் கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். கடன் வாங்கினா, கடன் கொடுத்தாலும் சிக்கல் வருது. ஏன்னா இவரே குபேரன் அப்படின்னு எடுத்துக்கணும். சூரியனும் சந்திரனும் இருந்தா ஆன்மீகத்தில் இரட்டை நாடகம் போடுவாங்க. சேத்துல ஒரு காலு, ஆத்துல ஒரு காலு. அப்ப சூரியனும் சந்திரனும் புரட்டாதியில இருந்தா இரட்டை வேடம் போடுவாங்க. ஒன்னு ஆன்மீக தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, புதன் இருந்தா தான் போராடும் விஷயங்களை பற்றி கடுமையாக எழுதுவார்கள். புதன் இருந்தால் தான் எதை பற்றி போராடுறாங்களோ அதை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நிலையாக பேசுவார்கள். அதற்கு எந்த நடவடிக்கை செயல்களையும் காட்ட மாட்டாங்க வெளியே. ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு செயல்படுவாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. இப்ப குரு இருந்தா தனது பிரச்சனையை உள்ளிருந்து தேட வேண்டும், ஆனால் வெளி உலகத்தில் தேடுவார்கள். ஒரு பிரச்சனைக்கு அவங்கள தேட மாட்டாங்க, அடுத்து யாருனால இருந்துச்சு அப்படின்னு வெளியில இருந்துதான் இந்த குரு பகவான் தேட வைக்கிறது. இது சுக்கிரன் இருந்துட்டா பல முகத்தை காட்டும், சாகச தெய்வத்தன்மை செய்து காட்டும், பல முகங்களை காட்டப்படுது. சாகச தெய்வத்தன்மை எல்லாம் இந்த சுக்கிரன் இருந்தா நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனா சனி இருந்தா உலக வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு இருக்காது, உலக வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராகு கேது தன் ஆன்மீக தேடுதலில் உள்ள குறையை எண்ணி வருந்தி கொண்டே வாழ்நாள் பூரா இருக்கணும். ஆன்மீகத்துல தன்னுடன் உள்ள தேடுதலில் உள்ள குறைகளை எண்ணிக்கிட்டு இருக்குமா. இப்ப ஆன்மீகத்துக்கு போகணும்னு நினைக்கும், ஆனா அதுக்கு சில தடைகள் விடுகிறது. அப்ப இந்த பூரட்டாதியில 64 நிமிஷத்துல சந்திரன் பயணித்து விடுகிறார். பூரட்டாதினா மாமரம், மாமலம், இதெல்லாம் பூரட்டாதி. அப்ப பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாம்பழத்தை இறைவனுக்கோ, மாவிலை, இதெல்லாம் இறை சக்தியை இறைவனுக்கு இறை தொண்டா செஞ்சோம்னா, போய் படைச்சோம்னா இவர்கள் ஜென்மம் ஆக்டிவேஷன் ஆகிறது. இவர்களுக்கு எந்த வயசுல ஆக்டிவேஷன் ஆகுதுன்னா 18, 24, 45, 65 வயசுல ஆக்டிவேஷன் ஆகிடுது. இவர்களுக்கு இப்ப பாருங்க, இவளுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு பாருங்க. வயிறுல, பாதத்துல, இதுல பிரச்சனை வருது. மீனத்தில் உள்ள புரட்டாதி,
சிறுநீரக வீக்கம் மீனத்தில் உள்ள புரட்டாதி. கும்பத்தில் இருக்கிறதுக்கு கால்வலி, மூளை, நெஞ்சு வலி அப்படிங்கிறத நோயா கருதணும். இது கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க கூடாதுங்கிறது புரட்டாதியை நம்ம வச்சுக்கிறோம். இவங்க இன்னொரு முக்கியமானதுன்னா, அடுத்தவர்களுடைய வருமானம் ஈட்டுவதில் வாழ்வதில் வல்லவர்கள், கவட நாடகம் நடிக்கக்கூடியவர், 2 தொழிலை செய்யணும்னு முனைப்போடு இருக்க வேண்டும். வீடு அருகில் கோயில் இருக்கும், அரச மரம் இருக்கும், தாய்மாமன் பிரச்சனை இருக்கும், கொடையாளியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பூரட்டாதி சுட்டி காட்டுது. அப்போ பூரட்டாதியில் இவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம முக்கியமா யாராவது ஒருத்தர் மைக்க ஆன் பண்ணி சொல்லுங்க, புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் எதை செய்யக்கூடாது? கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்க கூடாது. உங்க வீட்டுல ஒரு புரட்டாதி நட்சத்திரம் இருந்தா நீங்க வாங்கிட்டு கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளைகிட்ட குடுக்கல் வாங்கல் வாங்கிங்க, உங்களுக்கு பணம் வரும். ஆனா வீட்டு பக்கத்துல என்ன இருக்கும்? அரச மரம் இருக்கும், அரச மரம், கோயில் இருக்கும், தாய்மாமன் பிரச்சனை இருக்கும். ஆனா ஒரு கொடையாளி ஒரு பட்டமும் கொடுத்துறோம். சரி, அப்ப இந்த நட்சத்திரத்துல நம்ம இன்னைக்கு 2 நட்சத்திரம் பார்த்தா, எல்லா நட்சத்திரமும் சிறப்பா தானே இருக்கு. சரி, அப்ப மாம்பழம் கோயிலுக்கு போனோம்னா ஒரு மாம்பழத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். அப்ப மாங்கண்டு தானமா கொடுக்கலாம். மாங்கண்ட தானமா கொடுக்கலாம். மாமரத்து நிழல்ல போய் உட்காந்து படிக்கலாம். ஆனா சதய நட்சத்திரக்காரருக்கு மாம்பழத்தை தானமா கொடுத்தா பொருளாதாரம் வரும். சரி, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். ஒற்றுமை பலம். உத்தர பாத்திரபாதா ஒற்றுமை பலம். இது அதாவது ஒரு திறத்தன்மை, ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஞானமும் உண்டு உத்திரட்டாதி. அடுத்து இது என்ன செய்யுதுன்னா, கட்டுப்படுத்தப்பட்டது. அனைத்து பக்கங்களையும் பார்க்கும் திறன் உண்டு. இது கட்டுப்பாடு உண்டு. அனைத்து பக்கத்திலையும் அப்படியே மேலோட்டம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அனைத்து பக்கத்திலையும் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கும். அதான் உத்திரட்டாதி. கூச்ச சுபாசம் இருக்கும், சலிப்பு இருக்கும், கவனக்குறைவு இருக்கும். ஆனா பயனாளி, முக்கியமா இது ஒரு பயனாளி நட்சத்திரம், பயனடையும். அப்ப இதனுடைய குறியீடு பார்த்தோம்னா நீர்க்காகம், மரணக்கட்டிலின் பின்னங்கால், மரணக்கட்டிலினுடைய பின்னங்கால், குகை ஒரு குகை இருக்குன்னா அது உத்திரட்டாதி. அதாவது மீன் பிடித்தல், வரலாற்று நினைவு சின்னங்கள் எல்லாம் இந்த உத்திரட்டாதி கூட தொடர்பு. அடுத்து மீன் பிடிக்கிறது எல்லாருக்கும். காமதேனு தான் அதுக்கு அகிர்புத்திரர். காமதேனு இதனுடைய ஆதி தேவதை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மகான் தமரகர் தான் இதற்கு மகான். அருள்மிகு சகஸ்ர லட்சுமீஸ்வரர் திருக்கோயில் தீயத்தூர் ஆவுடையார் கோயில் அருகிலே உள்ளது. சகஸ்ர லட்சுமீஸ்வரர் கோயில் ஆவுடையார் கோயில் பக்கத்துல இருக்கான் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் ஆவுடையார் கோயிலுக்கு போகும்போது பார்க்கலாம். அப்ப சமையல் அறை, உத்திரட்டாதினா சமையல் அறை, ஹோட்டலு, பந்தி நடக்கிற இடம்,
திரு அதாவது திருப்பதி, அயல்நாடு, பாவநாசம். பாவநாசம்னா இந்த உத்திரட்டாதி, குடிசை, திருச்சூர், படிக்கட்டு. இப்ப படிக்கட்டு இருக்குன்னா அது இந்த உத்திரட்டாதி, பேக்கரி, மணப்பள்ளி, மளிகை ஸ்டோரு. அடுத்து ஹோட்டல்னு சொல்றாங்க. ஒரு ஹோட்டலுக்குள்ள இருக்காங்கன்னா உத்திரட்டாதின்னு நம்ம மனசுல வரணும். ஒரு மளிகை ஸ்டோர்னா உத்திரட்டாதி. அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த இடத்துக்கெல்லாம் அதிகமாக போயிட்டு வந்தால் அவர்களுக்கு ஜென்மம் ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப உத்திரட்டாதி என்பது ஒரு கிராமம், கிராமத்து நட்சத்திரம். அந்த கிராமத்துல போய் அவர்கள் அடிக்கடி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரணும். இது சனி பகவான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது விலங்குகள்ல பசு. அப்ப உத்திரட்டாதினா பசு. இது மரங்கள்ல வேம்பு. இப்போ பாருங்க, பூரட்டாதினா மாமரம், உத்திரட்டாதினா வேப்ப மரம். அப்ப வேம்பு. வேம்பு என்பது மருத்துவ குணமுள்ள மரம். மாமரம் என்பது, மாமரம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா அந்த பூரட்டாதிக்கு மாமரம் இருக்கு. அது மாமரத்தினுடைய தன்மை என்னன்னா, அது இலையா இருந்தா ஒரு சுவை இருக்கும், பூவா இருந்தா ஒரு சுவை இருக்கும், பிஞ்சா இருந்தா ஒரு சுவை இருக்கும், பழமா காயா இருந்தா ஒரு சுவை இருக்கும், கனியா இருந்தா ஒரு சுவை இருக்கும். அனைத்து சுவைகளையும் உள்ளடக்கியதுனால்தான் மரங்களிலே பெரிய மரம் மாமரம் அப்படின்னு பேர் வச்சாகலாம். மங்களகரமான பயன்படுத்துறது. அதனால மாமரம் அப்படிங்கிறது இந்த பூரட்டாதி. இது வேப்ப மரம். வேப்ப மரம்னு யாராவது ஒருத்தட்ட ஒரு கேள்வி வைக்கணும். மாரியாத்தா கோவில் கும்பிடும் போது வேப்ப அந்த குச்சியை போட்டு அக்னி சட்டி எடுக்கிறாங்கல்ல, தீச்சட்டி, அது ஏன்? யாராவது சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி. ஐயா குமாரையா, குமாரையா, இப்ப மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சட்டி எடுக்கிறாங்கல்ல? ஆமா சார். அதுல என்ன மரம் போடுவாங்க? வேப்ப மரம் சிறப்படுவாங்க. சரி, அது வேப்ப மரம் ஏன் போடுறாங்க? வேப்ப மரம் மட்டும் சூடு அதிகமானான்னு சொல்லுவாங்க. நோய் நொடிகளை வருது. ஐயா, அம்மை நோய் இருக்குல்ல, அம்மை நோய், அது எலும்பு கீட்டால வரக்கூடிய நோய். அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி எதுக்குள்ள இருக்கு? வேப்பமரம். அதனாலதானே அம்மை வந்த உடனே வேப்ப இலையை வச்சிடாங்களா இல்லையா? அப்ப அம்மை நோய்ங்கிறது போன் ஹீட். இத ஒருத்தங்கிட்ட போய் எப்ப அந்த வேப்ப கட்டையை போட்டு ஊரெல்லாம் அப்படி சுத்தி வந்தா கிருமியெல்லாம் செத்து போயிரும்னு சொன்னா எவனா செய்வானா? ஐயா செய்ய மாட்டாங்கய்யா. ஆனா இப்ப மாரியாத்தாவுக்காண்டி ஊரு பூராமே தீச்சட்டி எடுக்கிறாங்க. ஐயா, அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மரம் அதிகமா இருக்கு, கேரளாவுல இல்ல. நானும் போகும்போது வரும்போதெல்லாம் பாக்குறது உண்டு. வேப்ப மரத்தை அந்த இலை எடுக்கணும்னு நினைக்கிறது உண்டு. கூடுமான வரைக்கும் அந்த ஏரியாவுல வேப்ப மரமே இல்லை. அப்போ இங்க இவ்வளவு உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடிய, போல்னு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்ல அம்மை நோயை தடுக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் இங்க மாரியம்மனுக்கு இருக்குதுங்கிறனால வேப்ப மரம் அவங்க வச்சிருக்காங்க. இயற்கையான குளிர்மை. மாமரம் பிருத்திவியினுடைய தத்துவம், வேப்ப மரம் அப்பூனுடைய தத்துவம். இந்த ரெண்டையும் சேர்ந்துதான் ஹோமங்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய தன்மை, மாங்குத்தி வேப்பங்குத்தி. அந்த கோயில்கள்ல அந்த ஆற்றல் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறனால அந்த வேப்ப மரம் சில ஸ்தல விருட்சமாம இருக்கு. இதெல்லாம் எதை தாக்குது? கண்ணு, வாய், இதுலதான் அந்த உஷ்ணம் தாக்குது.
அப்ப இந்த அம்மை நோய் வந்துட்டா உடம்புல வந்து அவ்வளவு பலவீனமா இருக்குமா. சரி, இது வேம்பு. கோட்டா என்ற ஒரு பறவை, கோட்டா அல்லது குயிலை கூட வச்சுக்கலாம். இது மானுஷ கணம், தாமச குணம், பித்த நாடி. இது ஒரு நீல ரத்தின கற்களை இதுக்கு வச்சுக்கலாம். இது மூட்டு முழங்கால் பிரச்சனை, உடல் வந்து மூட்டையும் ஜாயிண்ட் தான் உத்திரட்டாதி அப்படிங்கிறது ஒண்ணு. நந்தியாவட்டை அப்படிங்கிற மலர், ஆகாய தத்துவம். இதுக்கு வந்து கூட்டுறவு, மலைக்கவசம், குடை தயாரித்தல், படகு, இது போன்ற தொழில்கள் செய்வால் சிறப்பு தரும். இந்த இதுக்கு வந்து பகை நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் தான் இந்த உத்திரட்டாதிக்கு பகையாக கருதப்படுறாங்க. இதனுடைய மரபணு தொடர்பு வந்து சந்திரன் மரபணு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். இப்ப லக்னமா சூரியனும் உத்திரட்டாதியில போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா இருப்பாரு. ஆனா அகங்காரம் இருக்கும். அகங்கார குணமுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். தாராள நபர், ஆனால் அகங்கார குணமுடையவர்கள். சந்திரன் இருந்தால், உத்திரட்டாதியில் சந்திரன் இருந்தால் இளம் வயதில் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். உத்திரட்டாதியில் சந்திரன் இருந்தால் இளம் வயதில் அதிகமான பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறார்கள். செவ்வாய் இருந்தால் கொந்தளிப்பான உணர்ச்சி, ஆனால் கோப பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். கோபத்தை வந்து தூண்டி விடுது செவ்வாய் உத்திரட்டாதி இருந்தால். நம்ம உறுப்புல கூட ஒரு படிச்சார ஒரு உத்திரத்தாழி, அவர் செவ்வாய் இருந்தது. ஆனா கோபம், திடீர்னு கோபம் பண்ணி கோபிச்சுட்டு போயிடுவார். ஏன் கூட கோபம் எனக்கு அவருக்கு எதுவும் இல்லை, ஏன் மேல கோபம் பண்ணா போன எடுக்க மாட்டார். அப்ப கொந்தளிப்பு உணர்ச்சி, ஆனால் கோப பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். புதன் இருந்தால் வாழ்வில் தோல்வியுறுவார்கள், ஆனால் எழுத்தாளராக சிறக்கிறார்கள். புதன் இருந்தால் எழுத்தாற்றலை வளர்க்கிறது, ஆனால் வாழ்க்கையில் தோற்று. குரு இருந்தால் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அந்த டீச்சிங் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த குரு. சுக்கிரன் இருந்தால் உலக விஷயங்களில் வெற்றியை தந்து அதிருப்தியை தந்து ஆன்மீகத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். சுக்கிரன் இருந்தால் வெற்றியையும் கொடுத்து அதிலேயே வெறுப்பையும் கொடுத்து ஆன்மீகத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்றதுதான் சுக்கிரன். அப்ப சனி இருந்தால் ஆன்மீகத்தில் வரக்கூடிய தடைகள் எல்லாம் தகர்த்து எரியறதுக்கான உதவி செய்வார்கள். ஆனால் ஆன்மீக என்னும் பெயரில் தம் கடமைகளை மறந்து விடுவார்கள். சனி பகவான் தம் ஆன்மீகங்கிற பெயர்ல தமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து. ஒருத்தருக்கு வந்து சனி போய் உத்திரட்டாதியில் இருக்கு, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. அவர் சாமியாரை போயிட்டாரு, கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாரு. அவருக்கு உத்திரட்டாதி சனி பகவான். ஆனால் ராகு இருப்பது ஆன்மீக பயணம், நல்ல விஷயங்களை தருகிறது. கேது இருந்தால் முன் ஜென்மத்தில் ஆன்மீக தடைகளையும் பயங்களையும் முறியடித்து நீக்க உதவுகிறது. முன்பிறவியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட நீக்கிறதுக்கு இந்த கேது பகவான் உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து இந்த 76 நிமிஷம் சந்திரன் வந்து கோச்சாரத்துல பயணம் செய்கிறார். இது ஒரு இழந்த பழம், இலந்தை பழம், இழந்த கொட்டை. அந்த இழந்த பழைங்கிறது வந்து உத்திரட்டாதி. முரட்டுத்தனமான தோல் பாகுடையவர்கள். இது 12 வயசுல, 42 வயசுல, 60 வயசுல இது ஆக்டிவேஷன் ஆகிறது. இதுக்கு நோய் எங்க வருதுன்னா பாதத்துல, காலில், நரம்புல கட்டிகள் வருமா. உத்திரட்டாதினா வீக்கம், கட்டி, இதெல்லாம் வருது. இவர் வந்து உத்திரட்டாதியில் பிறக்கிறவர்கள் ஆன்மீகத்துக்கு போவாங்க. ஆனா மாமிசம் சாப்பிடாம இருந்தால் சிறப்பை தரும்.
இவங்களுக்கு வந்து செருப்பு அடிக்கடி தேய்மாமியா. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செருப்பு வந்து அடிக்கடி தேயும். சொந்த தொழில் இவருக்கு சிறப்பை தரும். ஆனா சொந்த தொழில் செஞ்சா நல்லது உத்திரட்டாதிக்கு. அப்ப இயற்கை சூழ்ந்த இடத்தில் இருப்பது சிறப்பை தரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப உத்திரட்டாதி என்பது ஆன்மீகத்துல இப்ப நான் கடைசியில வர்றது பூரா பாருங்க, அதுக்கு விளக்கம் அப்புறம் தர்றேன். அடுத்து ரேவதிக்கு நம்ம போறோம். இந்த ரேவதி என்பது அபிமன்யு தோன்றிய நட்சத்திரம், அபிமன்யு பிறந்த நட்சத்திரம், எம்ஜிஆர் பிறந்த நட்சத்திரம். இந்த ரேவதிக்காரர்களை பாருங்க, ஒரு கலைகளில் சாதனை புரியக்கூடியவர்கள், சுத்திகரிக்கப்பட்ட அதீத நவீன சுத்திகரிக்கப்பட்ட அதீத நவீனம், உணர்ச்சி வசப்பட்ட முக்கிய தகவல் தொடர்புடைய அணுகுமுறை நல்ல மனுஷர்கள் இவர்கள்லாம். இது ஒரு வளர்ப்பதற்கு உரிய நட்சத்திரம். ஒரு திசையை அறியக்கூடிய, ஒரு போக்கை அறியக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நட்சத்திரத்துக்கு வந்து ஓடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓடம், இரட்டை மீன்கள், இரட்டை மீன், டிரைவிங் ஸ்கூல் எல்லாம் இந்த ரேவதிக்கு வந்துடுது. அடுத்து ரயில் தண்டவாளங்கள், கப்பல், சுவடுகள் எல்லாம் இந்த கலங்கரை விற்கும், விமானம், காரு இதெல்லாம் ரேவதி. ரேவதி என்பது வாகனத்தையும் சிறப்பாக சொல்கிறார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இதனுடைய அதிதேவதையே சனி பகவான் தான், அல்லது பூஷா அப்படிங்கிற அதிதேவதை. இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து எங்க யாருன்னா, நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தர் என்ற மகான், சுந்தரானந்தர் என்ற 18 சித்தர்கள் ஒருத்தர் ஜீவ சமாதி தான் இந்த ரேவதி. அதனாலதான் அது புதன் சேத்திரம் அப்படின்னு சொல்றோம். அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் காரைக்குடி இருக்கு. கைலாசநாதர் திருக்கோயில் காரைக்குடியில் இருக்கு இவருடைய கோயில் ஸ்தலம். இவங்களுடைய இடம் எதுனா, கிணறு, குளம், சமரியன் தொட்டி, ராமேஸ்வரம், ஸ்ரீலங்கா, அப்ப மிதியடி, போர்வெல் போடுறது, சுரங்கம், வாசப்படி, பூந்தோட்டம். பாருங்க, இந்த ரேவதிக்கு பூந்தோட்டம், பூஞ்சோலை, பூங்கா, மின்மயானம். அப்பயே சொல்லுங்க, மின்மயானம், எரிக்கிறது, சடலங்களை எரிக்கக்கூடிய இடம், சுடுகாடு, இடுகாடு, நீரோட்டமான இடம், எருக்குழி, ரகசிய அறை. அப்ப பூச்செட்டி, பூஞ்சோலை, நந்தவனம் எல்லாம் ரேவதிக்குரியது. அப்ப நந்தவனத்துல ஒரு பூங்காவில் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் அடிக்கடி போய் உட்கார்ந்து வந்தால் அவர்களுக்கு லக்னம், அவர் ஜாதகம் ஆக்டிவேஷன் ஆகிறது. புதன்னால ரேவதினா புதன் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ரேவதி என்பது பெண் யானை. அப்ப ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கோயிலுக்கு போனா பெண் யானை இருந்தா அதுக்கு உணவு கொடுக்கலாம், பழங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து இது இழுப்ப மரம், வல்லூரு அப்படிங்கிற பறவை. அடுத்து தேவகணம் சாத்வீகமான குணம் இருக்கு, சிலேத்ம உடம்பு அப்படின்னு சொல்றோம். இது வந்து ரத்தினங்கள்ல மரகதம். உடல்ல வந்து இந்த ரேவதி அப்படிங்கிறது கணுக்கால். இதுக்கு மலர்கள்ல வந்து செம்பருத்தி அருமையான உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு மருந்து. ஒரு பெண் வந்து அந்த காலத்துல பூப்பெய்து வரலைன்னா, ருதுவாகலைன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து செம்பருத்தியை பாலில் அரைத்து கொடுத்துத்தான் அவர்களை உடம்பை அந்த பக்குவப்படுத்துறதுக்கான மருந்து மூலிகை செம்பருத்தியில் உண்டு. அப்ப ரேவதி அப்படின்னு. அடுத்து வந்து இது வந்து ஆகாயம்,
இது ஆடிட்ரு, டெலிஃபோன் வேலை பார்க்கறது, கரன்சி நோட்டு, புத்தகம் போன்றவற்றிலால் பணி செய்யலாம். சுரங்க வேலைகள் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. அடுத்து கோயில்ல வேலை பார்க்கறது, ஜோதிடத்துறை, இவர்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். அப்ப இவங்க ஒரு ஏஜென்சி அல்லது பிரதிநிதித்துவம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது யாரு பிடிக்காது இந்த நட்சத்திரத்துக்கு பகை என்றால் மக நட்சத்திரம் தான் ரேவதிக்கு பகையாக இருக்கிறது. இது மரபணு தொடர்புல செவ்வாய் மரபணு தொடர்பாக இருக்கு. இப்ப ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் எப்பயுமே ஒரு எதிர்கால நோக்கோடு செயல்படுவாங்க. ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் வாழ்க்கையில் தோத்து போகிறதுக்கு வாழ்க்கையில பிரச்சனையை சந்திப்பார்கள். அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பிள்ளை இருந்துச்சு, நல்லா இருக்கும், அறிவாளர் இருக்கும், ஆனா அதுக்கு வாழ்க்கையில பிரச்சனை. அப்ப இந்த ரேவதியை பார்க்கும்போதெல்லாம் வாழ்க்கையில தோத்து போடுறாங்க. ஆனால் குடும்ப வாழ்க்கையில தோத்தால் கூட வெளியில் பேர் வாங்கக்கூடிய அளவில் இந்த ரேவதி இருக்கு. இவங்க லக்னம் போய் விழுந்துச்சுன்னா ரேவதி விழுந்தால் அவர்களுக்கு பண விஷயம் அவர்களுக்கு சோதிப்பதில்லை, பண விஷயம் நல்லா இருக்குல்ல. ஆனா மற்ற ஆன்மீகம், படைக்காற்றல், எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்னம் போய் ரேவதி விழுந்தா நடக்குது. சந்திரன் இருந்தா இவர் என்னதான் படைப்பாற்றல் இருந்தாலும் என்னதான் வேலை செஞ்சாலும் உலகத்துக்கு பயன்படாது, இவருக்குத்தான் பயன்படும். இவர் வேலை செஞ்சு இவர் உருவாக்குறதெல்லாம் இவருக்குத்தான் உண்டு. சந்திரன் இருந்தா ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காணும் நேரத்தில் உலக வாழ்க்கை தேவையான திறமைகளையும் ஒவ்வொன்றாக இழந்து விடுவார்கள். இப்ப சந்திரன் இருந்தா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் 1 by 1 இழக்கப்படுகிறார்கள். அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கையா இருந்தாலும் திறமையாகல இருந்து அந்த திறமைகளை கூட உறிஞ்சிருது. அப்ப செவ்வாய் இருந்தால் இவர்கள் பின்பற்றும் ஆன்மீக வழி பிறர் ஒப்புதல் பெறாவிட்டாலும் கவலைப்படாமல் இவர்கள் முன்னேற்ற பாதைக்கு செல்வார்கள். அப்ப செவ்வாய் ரேவதியில் இருப்பது ஒரு முன்னேற்றமான பாதைகளை நோக்கி செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப புதன் இருந்தால் ஆழ்ந்த அறிவு இவர்களுக்கு உண்டு, ஆராய்ச்சி செய்யக்கூடிய பக்குவம். நம்ம புதன் இருந்தா ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சனி இருந்தால் இவருக்கு மரண பயம். அதே மாதிரி வயோதிகர்களுக்கு உதவுவார்கள். அடுத்து ராகு கேது இருந்தால் தாம் அறிந்த ஆன்மீக வெளிக்காட்டலை தெரியாமல் தவிக்கிறார்கள். அவருக்கு என்னதான் தெரியுது, திறமைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட முடியாது. அதனால அவர்கள் எப்போதும் தவித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இந்த நட்சத்திரத்துல சந்திரன் போகுதுன்னா 68 நிமிடம் போகும். இப்ப இது என்ன, இந்த நட்சத்திரத்துக்கு என்ன? பேரிச்சம்பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம். பொதுவா அதுக்கு பேரிச்சை. அப்ப ரேவதி என்றால் பேரிச்சை பழத்தை வாங்கி குழந்தைகளுக்கோ கோயில்களுக்கோ கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் ஆக்டிவேஷன் ஆகிறது. உடல் வாகு ஒல்லியான உடம்பு அமையப்படுது. எந்த வயசுல ஆக்டிவேஷன் ஆகுது? 10 வயசு, 20 வயசு, 24 வயசு, 46 வயசு, 62 வயசில் ஆக்டிவேஷன் ஆகிவிடுகிறது. இன்னொரு தடவை சொல்றேன், 10, 20, 24, 46, 62. இந்த 62 வயசுல இந்த ரேவதி நட்சத்திரத்தை நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக நடக்கும். இவர்களுக்கு எங்க நோய் வருது அப்படின்னா நகை சுத்தி, விரல், அதே மாதிரி தசைப்பிடிப்பு. இவளுக்கு மெடிசன் அலர்ஜி இருக்குமா? ரேவதி நட்சத்திரத்தை ஒவ்வாமை அலர்ஜி கண்டிப்பாக இருக்கும். மருந்து பார்த்து சாப்பிடணும். இவர்களுக்கு இரட்டை பேர் இருக்குமா? ரேவதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 2 பேர் இருக்கும். அப்போ உள்ளூர்ல ஒரு பேர் இருக்கலாம், தொழில் பார்க்குற இடத்துல ஒரு பேர் இருக்கலாம். இவங்களுக்கு மரம் செடி போல வளர்க்கறதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும்.
சளி தொல்லை இருக்கும். பேச்சாற்றல்னால உங்களுடைய பேச்சு வந்து அனைவரையும் கவர்ந்து இழக்கக்கூடிய இவர்களுக்கு முதலீடு இல்லாத தொழில் வெற்றியை தரும். இவர்களுக்கு தாய் தந்தரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சூதுவாது தெரியாது, ஆனா சுத்தம் போதாது. காணாம போனவர்கள் உண்டு. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டார்கள். நம்பினால் அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஒரு காணாம போனவர்கள் அப்படின்னாலே ரேவதி, தொலைஞ்சு போனவர்கள் என்றாலே ரேவதி. ஒருத்தரை நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா அவர்களை உயிர் போனாலும் விடமாட்டாங்க. அப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த நட்சத்திரத்திற்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்கள் ரிஷிகள் இருப்பதாக எழுதப்பட்டிருக்காங்க. சுக்கிரன் இருந்தா என்ன பலன்? இப்ப சுக்கிரன் இருக்காரு, இப்ப சுக்கிரன் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, குழந்தையையும் அவர் வந்து குடும்பத்தையும் செல்வத்தையும் தன் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றுவாகலாம். சுக்கிரன் இருக்கலாமா ரேவதி? இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகுறாரு? உச்சமாகிறாரா? உச்சமாகிறார். இந்த ஜாதகத்துல குரு இருந்தா நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறாரு. ஆனா வல்லமையை நிலைநாட்ட நிறுத்துவாரு. ஆழ்ந்த சிந்தனை உடையவரா இருப்பாரு. பலவீனமாவும் இருப்பாரு. ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்னா குரு போய் ரேவதியில் இருந்தால் அங்க ஆட்சி பெறாருல, தன் வீட்டுல இருக்காரு. அப்ப நல்ல குட் ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்ப சனி இருந்தா அதாவது வயதானவர்களுக்கு, மரணத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சா அவர்களுக்கு நல்லது. உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்ப சனி இந்த அமைப்புல ஒவ்வொருத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன கேட்டையா? இந்த சூரியன் இருந்தா உலகத்துக்கு பயன்பட மாட்டாங்களாம். ஆனா அவங்களுக்கு மட்டும் ஜொலிக்குது. அப்ப காரியக்காரனா தானே இருப்பாங்க. தனக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப வந்து ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த இடத்துல எந்த நட்சத்திரத்துல இருந்தால் 28 நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன்கள்ங்கிறத பத்தி நம்ம விடாவாரியா நிறைய விஷயங்களை சொன்னோம். இப்ப ஐயா இதுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிஎஃப் இருந்தா நல்லா இருக்குங்கய்யா. பிடிஎஃப் வேணும். ஆமாங்கய்யா, வேகமா சொன்னீங்க, பாதி தான் எழுத முடிஞ்சிச்சு. சரி சரி, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணதே திறமை. இப்ப இது வந்து எப்படின்னா, நம்ம அடுத்து வந்து அடுத்த வாரத்துல ஒவ்வொரு
அந்த லக்கணம் மட்டும் 10 புள்ளி இருக்குல்ல, இந்த 10 புள்ளிகள் போய் நட்சத்திரத்துல உட்காருக்கும் போது எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்கிறோம். சரியா? இன்னும் ஒரு 4 வகுப்பு பிராக்டிக்கலா பார்ப்போம். ஐயா, மனசுல நிக்கிற மாதிரி. இப்ப விதைச்சு இருக்கோம், இன்னும் களை எடுத்து அறுவடை செஞ்சிருவோம். சரி, இங்க வர்றேன். ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சேன். சரி, இப்போ பாருங்க. ஐயா, இப்ப போர்டெல்லாம் பிரச்சனை இல்லாம நல்லா இருக்குல்ல ஐயா? நல்லா இருக்கு சார், போர்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பரா இருக்கு. அவரு நம்ம ஒரு தொர்ரா சார், காலையில நாங்க 2 பேரும் உட்காந்து இந்த ஊரை சரி பண்ணி கொடுத்தாரு. நல்ல நண்பர் நமக்கு. சரி, இப்ப ஒரு கட்டை போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு கட்டை இருக்கா? கட்டம் தெரியுங்க, ராசி கட்டம். ஒவ்வொரு கட்டத்திலையும் இதுல 5ன்னு போட்டுக்கோங்க. 5 கூட்டி போடுங்க. 10, 5, 10, 15, 15, 20, 25, 60. போட்டாச்சா? போட்டாச்சுங்க. போர்டை தள்ளி இல்லையா? போர்ட கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் லெஃப்ட் சார். போதும் சார். ரொம்ப போயிடுச்சா? நீங்க தெரியல சார். நம்ம தெரியாட்டி பரவாயில்ல, வாய்ஸா வருதுல்ல. உங்களை மறைக்குது. ஆமா, இருந்தாலும் சார். சரி, இப்ப ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் இத வேற வீடியோவில் போடுவோம். ஐயா, இல்லன்னா கட்டத்தை தள்ளி போட்டுக்கோங்க ஐயா. இந்த வரேன். உங்க முகம் சுத்தமாவே தெரியல. இந்த வரேன். என்ன